ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எண்ணெய் இல்லாமல் பூரி செய்வது எப்படி? எளிய ரெசிபி பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பல வகையான உணவுகள் பிரபலமாக இருந்தாலும் அவற்றில் முக்கியமான ஒன்றாக பூரி கருதப்படுகிறது. பாரம்பரியமாக பூரி எண்ணெயில் பொரித்து தயாரிக்கப்படும் ஒரு உணவாகும். ஆனால் சமீப காலங்களில் டயட் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு எண்ணெய் இல்லாமல் பூரி செய்வது எப்படி என்ற கேள்வி பலரிடமும் எழுந்துள்ளது. இதற்கான ஒரு எளிய முறையும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. எண்ணெய் இல்லாத பூரி தயாரிக்க முதலில் வழக்கம் போல கோதுமை மாவில் சிறிது உப்பு சேர்த்து தண்ணீர் ஊற்றி மென்மையாக பிசைந்து கொள்ள வேண்டும். மாவு தயாரான பிறகு அதை சிறிய உருண்டைகளாக செய்து பூரி போல வட்டமாக திரட்ட வேண்டும். அதன் பிறகு இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி காய்ச்சி இட்லி வேக வைக்கும் முறையில் மேலே உள்ள தட்டில் இந்த திரட்டிய பூரி மாவுகளை வைத்து மூடி சுமார் 7 முதல் 8 நிமிடங்கள் வரை வேக வைக்க வேண்டும். மாவு நன்றாக வெந்ததும் அதை எடுத்து ஒரு தட்டில் வைத்து குளிர விட வேண்டும். பூரி குளிர்ந்த பிறகு அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக ஏர் ஃப்ரையரில் வைத்து சுமார் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் 30 வினாடிகள் வரை வைக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு எடுத்தால் எண்ணெயில் பொரித்த பூரி போலவே அது உப்பி வந்திருக்கும். இதனை கிழங்கு மசாலா போன்ற பதார்த்தங்களுடன் சேர்த்து சாப்பிடலாம். இதற்கு மாற்றாக இன்னொரு முறையும் உள்ளது. அதாவது திரட்டிய பூரியை ஒரு கடாயில் காய்ச்சிய தண்ணீரில் 1 முதல் 2 நிமிடங்கள் வரை போட்டு எடுத்து அதன் பிறகு ஏர் ஃப்ரையரில் வைத்து 30 வினாடிகள் வைக்கலாம். இதன் மூலம் எண்ணெய் பயன்படுத்தாமல் பூரி தயாரிக்க முடியும். பூரி மிகவும் பழமையான உணவாகவும் கருதப்படுகிறது. வரலாற்று குறிப்புகளின்படி இது சுமார் 600ஆம் நூற்றாண்டிலேயே தயாரிக்கப்பட தொடங்கியதாக கூறப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் பூரியை நெய்யில் சுட்டு எடுத்ததாகவும் சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மேலும் மகாபாரத காலத்திலும் பூரி போன்ற உணவுகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. வட இந்தியாவில் தோன்றிய இந்த உணவு இன்று இந்தியா முழுவதும் பிரபலமாகி காலை உணவாகவும் இரவு உணவாகவும் பரிமாறப்படுகிறது. ஸோ எண்ணெய் இல்லாமல் பூரி எப்படி சுடலாம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த வீடியோ கண்டிப்பாக இல்லத்தரசிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதே போல் எண்ணெய் இல்லாமல் எப்படி பொரிக்கலாம். ஸோ எண்ணெயோட காஸ்ட் இதில் மிச்சமாகுது. அதனால் இன்னொன்று உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக பேணி காக்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இல்லத்தரசிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு பூரி, இந்த 2 ஐடியாவிலையும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.